அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கோல்டுடைய அப்டேட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம் என்ன மாதிரி நான் என்ட்ரி போட போகிறேன், என்ன மாதிரி மூமெண்ட்டுங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன். தெளிவாக தான் சொல்லியிருந்தேன். நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, அப்புறம் 30 மினிட்ஸில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடச்சிருக்கு அப்படி சொல்லியிருந்தேன். பட் லைவில் பார்க்கும்போது இன்றைக்கி இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வரல. பட் அந்த 30 மினிட்ஸில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் நமக்கு கிடச்சிருக்குது. அப்புறம் இந்த 30 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பில் நம்ம டைரெக்டாக என்ட்ரி போகணும் அப்படின்னா நம்ம 5 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 5 மினிட்ஸில் எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா டார்கெட் பெருசாக ஒன்று இருக்காது. இன்னொன்று 30 மினிட்ஸில் நம்ம 5 மினிட்ஸில் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை செக் பண்ணணுமே தவிர அதுக்கு கீழே போகக்கூடாது. ஸோ அப்போ என்ன நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா 30 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப்பில் 15 மினிட்ஸில் ஏதாவது ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி ஒரு சீன் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் 15 மினிட்ஸில் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணேன். 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த 30 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப் கீழே ஒரு பேஸ் கேண்டில் இருக்குது. அதாவது பேஸ் ரேலி பொதுவாக பேஸ் ஒரு ரீடெஸ்ட் கேண்டில் மாதிரி. அப்போது 30 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப்பில் ஒரு பேஸ் கேண்டிலும் சேர்ந்து இருக்கிறதுனால மிட்டிகேஷன் ஆனால் அது மறுபடியும் மேலே புல் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா, எனக்கு தெரியும் சொல்லலை, இப்படி ஒரு சீன் நடக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ட்ரி டைரெக்டாக போகணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லோவர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ஹையை நம்ம பை சைட் லிக்விடிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இதை டார்கெட் பண்ணி நம்ம என்ட்ரி போகலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் டைரெக்டாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நான் இந்த ஜோனை எடுத்து வச்சுட்டு 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, நான் காட்டுறேன், உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, அப்போது நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் சொன்னேன் இல்லையா, அது இந்த தான் இருக்குது. நம்ம எடுத்தோடைய ஃபேர் வேல்யூ கேப் ஒரு நிமிஷம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, இது 30 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப் மென்ஷன் பண்ணிடுறேன். 30 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பில் மார்க்கெட் நமக்கு 30 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பு, தென் 15 மினிட்ஸ் பேஸ் கேண்டில் அது இங்கே இருக்குது. 15 மினிட்ஸ் பேஸ் இருக்குங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதில் நமக்கு என்ட்ரி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்க்கெட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு வருது, ஏற்கனவே மேலே போயிட்டு ரீடெஸ்ட் ஆகி வந்துட்டுருக்குது. தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஸ்வீப் கிடச்சிச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்வீப்பை எப்போதுமே இம்பல்சிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. 30 மினிட்ஸில் ஒரு ரீடெஸ்ட்டை இம்பல்சிவாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுருக்கோம். இந்த சேம் சினாரியா இந்த 30 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே ஒரு ரீடெஸ்ட்டு, அதில் ஒரு ஸ்வீப்பு, தென் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது நமக்கு நல்ல ஒரு புல்லாக இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக நம்ம இங்கே என்ட்ரி போகலாம் அப்படின்னா எஸ்எல் கூடும். அதனால் என்ட்ரிக்கு நான் போகலை. இங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரம் நம்ம எஸ்எல் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. ஓகேங்களா, நான் மேலே மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன், லைன் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு நிமிஷம். பை சைட் லிக்விடிட்டி டார்கெட் பண்ணும்போது நமக்கு 1:3 அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். அப்படின்றதுனால நான் சரி எடுக்க முடியாதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டேன். ஆனால் மார்க்கெட் ரிட்டர்ன் வந்தால் போடலான்னு பார்க்கும்போது பிரேக்கர் பிளாக் கூட வரல. இப்போ இந்த இடம் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்ச இடம் பிரேக்கர் பிளாக்கு. இந்த பிரேக்கர் பிளாக்கை மெடிகேட் பண்ணால் மறுபடியும் என்ட்ரி போகலாமா, இந்த பை சைட் லிக்விடிட்டி டார்கெட் பண்ணலாமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் பை சைட் லிக்விடிட்டியை அச்சீவ் பண்ணலை. லைன் போட்டு காட்டுறேன். இந்த பை சைட் லிக்விடிட்டி தான் டார்கெட்டுங்க. இந்த பை சைட் லிக்விடிட்டி டார்கெட் கொடுக்காம இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது, ரிட்டர்ன் ஆகி கீழே வருது. அப்படிங்கும்போது நம்ம மறுபடியும் இந்த பிரேக்கர் பிளாக்கில் என்ட்ரி போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரி என்ட்ரி தான் ஃபுல்லாக போயிடுச்சு இல்லையா, ஆனால் டார்கெட் கொடுக்காமல் ரிட்டர்ன் வருதும்போது பொதுவாக எல்லா சீனும் கரெக்டாக நடந்து டார்கெட் கொடுக்காமல் ரிட்டர்ன் வருதுன்னா அவன் மெயினாக 1 மினிட்டில் கிடச்ச ஃபேர் வேல்யூ கேப்பையோ டிமாண்ட் ஜோனையோ கனெக்ட் பண்ணி தான் வருவான்றது நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே
இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரி போகலாமா அப்படின்றத நான் மறுபடியும் ரிட்டன் வரும்போது நான் முடிவு பண்ணேன். ஓகேங்களா? அப்போது ரிட்டன் வரும்போது என்ட்ரி வச்சிட்டேன். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபேர் வேல்யூ கேப் மட்டும் மிட்டிகேஷன் ஆகல. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஜோன் இல்லையா, நான் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டால் கிளியராக தெரியும். இந்த டிமாண்ட் வரைக்குமே மார்க்கெட் வந்து டச் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆனால் நான் போட்டது வந்து கரெக்டாக இந்த டிமாண்டுக்கும் இந்த ஃபேர் வேல்யூக்கும் இன்பிட்வீன் கேப்பில் இங்கே கரெக்டாக என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப, அதாவது எஸ்எல் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஓகேங்களா? இங்கே எஸ்எல் வச்சேன். எனக்கு நம்பர் அக்யூரேட்டாக பார்க்கல. நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காட்டுறேன். ப்ராஃபிட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதை நான் எடுத்து விட்டுறேன். வைக்கும்போது டார்கெட் வந்து நான் இந்த பைஸ் லிக்விடிட்டி டார்கெட் பண்ணல. ஏன்னா நல்ல ரிட்டர்ன் வந்ததால் மறுபடியும் நம்ம அவ்வளோ தூரம் புஷ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹை லெவலில் வந்து டார்கெட் பண்ணலான்னு கனெக்ட் பண்ணி என்ட்ரியை தட்டி விட்டுட்டேன். எனக்கு எவ்வளோ ஆவரேஜ் ஆச்சுன்னா 1:8 வரைக்கும் டார்கெட் வந்து எனக்கு ஹிட்டாச்சு. ஓகேங்களா? இங்கே வந்து டார்கெட் அடிச்சுட்டு போயிடுச்சு. இது வந்து லைவில் இன்றைக்கி, ஏன்னா முடிஞ்சு போனதுக்கப்புறம் வச்சு பாடம் எடுத்தால் நம்ப மாட்டாங்க. ஸோ தட்ஸ் வை நான் லைவில் வந்து இந்த என்ட்ரியை நான் எடுத்தேங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த ஒரு சின்ன ப்ராஃபிட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த என்ட்ரி எங்கே போட்டேன், டார்கெட் எங்கே, என்ன செட் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் வருது. அதாவது பாருங்கள், நீங்கள் பாருங்கள், 0.01 தான் நான் வந்து லாட் சைஸை காட்டுறேன். ப்ராஃபிட் வந்து 18.79 வரைக்கும் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டைமிங்கில் நான் வந்து வீடியோ டக்குன்னு போட முடியாது. எதுக்கு அப்படின்னா, நான் என்னோடய என்ட்ரி நம்ம ப்ளேஸ் பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு நெருக்கடி எனக்கு இருக்கும்போது அந்த நேரம் நம்ம வந்து ஓவராலாக எதுவுமே நெருக்கடி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஓவராலாக ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஜோனை நம்ம கரெக்டாக தெளிவாக சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்துட்டு தான் போனேன். போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய 30 மினிட்ஸோடைய நான் காட்டுறேன் பாருங்கள், ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்லியிருந்தேங்க சொல்லிடுறேன். ஏன்னா யாரும் என்ட்ரி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை திருப்பி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் தெளிவாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இந்த ஆர்டர் பிளாக் கீழே இருக்குது 30 மினிட்ஸில், இங்கே வந்து 5 மினிட்ஸில் என்ட்ரி போடுங்க அப்படி சொல்லியிருந்தேன். தென் இன்னொரு வார்த்தையை நான் சேர்த்துருந்தேன், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குதுன்னு நான் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் என்ட்ரி போகணும்னு சொல்லலை, பட் நான் என்ட்ரி போயிட்டேன். பட் நான் ஏன்னா லைவில் வந்து நம்ம முடிவை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருப்போம், எல்லாருமே இருப்போம். ஸோ நான் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபேர் வேல்யூ கேப்லேயும் மிட்டிகேஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி யூஸ் பண்ணிக்கணுங்கிறதா நீங்கள் புரிஞ்சுக்கணும், மறைமுகமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து இந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தானே தவிர நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் என்ட்ரி யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஸோ மேற்கொண்டு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். கொஞ்சம் நான் மெனக்கெட்டு தான் அந்த வீடியோக்கெல்லாம் போடுறேன். ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பதிவு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இதை விஷயம் மாற்றிக்கலாம் அப்படின்றது நீங்கள் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.